இரண்டு நாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட போர் பல மாதங்களாக நடந்தது. இருவருக்கும் வெற்றி தோல்வி இல்லாத நிலை. போரின் இறுதிக்கட்டத்தை தீர்மானிக்கும் நாள் நெருங்கிக் கொண்டிருந்தது. ஒரு படைப்பிரிவில் சேதம் நிறைய ஏற்பட்டு ஏராளமான வீரர்கள் இறந்து போய்விட்டனர். இருந்தாலும் படைத்தளபதி தன்னம்பிக்கையையும் அஞ்சாத நெஞ்சமும் கொண்டு தங்கள் நாட்டிற்கு வெற்றி வாங்கித்தர தளராமல் முயற்சிகளை செய்து இரவும் பகலும் அயராது உழைத்து வந்தான். தளபதிக்கு வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை இருந்தது. இருந்தாலும் படை வீரர்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதே என்ற பயமும் சந்தேகமும் வீரர்களிடம் தெரிந்தது. அவர்களுடைய நம்பிக்கையை அதிகரிக்க என்ன செய்யலாம் என்று யோசித்தான் தளபதி. படை வீரர்களை ஒன்று திரட்டினான். நண்பர்களே, நாம் போரின் இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டோம். தாக்குதலை தீவிரப்படுத்தினால் வெற்றி கனியை நாம் பறித்து விடலாம். ஆனாலும் நாம் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறோமே என்ற கவலையும் சந்தேகமும் உங்களைப் போலவே எனக்கும் இருக்கிறது. அதனால் கடவுளை வேண்டிக்கொண்டு இந்த நாணயத்தை சுண்டி விடுகிறேன். தலை விழுந்தால் நாம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். பூ விழுந்தால் தோல்வி, நாம் சரணடைந்து விடுவோம். நமது தலைவிதியை இந்த ஒற்றை நாணயம் தீர்மானிக்கட்டும். கடவுளின் பெயரால் இந்த நாணயத்தை சுண்டி விடுகிறேன் என்றான். படை வீரர்கள் அனைவரும் அவன் கருத்தை ஆமோதித்தனர். அவன் நாணயத்தை சுண்டிவிட்டான். ஆச்சரியப்படும் விதமாக தலை விழுந்தது. வீரர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி. அவர்கள் நெஞ்சில் தன்னம்பிக்கை பொங்கியது. எனவே சந்தேகம் இல்லாமல் போரிட்டனர். வெற்றியும் பெற்றுவிட்டனர். போர் முடிந்ததும் தளபதியின் உதவியாளன் தலைவிதியை யாராலும் மாற்ற முடியாது. நாணயம் காட்டியது சரியாக இருக்கிறது என்றான். ஆமாம், நாணயம் சரியாக நமது வெற்றியை கணித்துவிட்டது என்று சொல்லிக்கொண்டே தளபதி தனது கையில் வைத்திருந்த அந்த நாணயத்தை காட்டினான். அதன் இரண்டு பக்கங்களிலும் தலை. வாழ்வில் வெற்றியை வாங்கி தருவதற்கு அடிப்படையான காரணம் நம்பிக்கைதான் என்பதை இந்த கதை மிகவும் தெளிவாக விளக்குகிறது. மீண்டும் இதுபோல் நம்பிக்கை தரும் கதைகளுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.